சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஆயில்ய வழிபாட்டு நிகழ்விற்கு இன்று இரு பெரும் ஆளுமைகள் வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான தருணம். இங்கே எப்பொழுதுமே இந்த விழா வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கீங்க. அனைவரையும் வரவேற்க வருகிறார் நமது ஆயில்ய வழிபாட்டு குழுவின் செயலாளர் திரு ராகவ் மகேஷ் அவர்கள். சன்மார்க்கத்தில் ஊறி திளைத்த, நாடெங்கிலும் சன்மார்க்க நெறியை எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு எளிய, அதுதான் முக்கியம். சாதாரணமாக நம்ம ஊரில் கொஞ்சம் பலமாக இருந்தாலே அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பை வகித்து, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய மைத்துனர் தான் நம்முடைய மருத்துவர் ஐயா அப்படிங்கிறது நம்மில் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நேற்று அவர் வந்ததிலிருந்து, இங்கே வருகை புரிந்ததிலிருந்து, அவர்களை வரவேற்று உபசரித்த போது அவர்களுடைய எளிமை என்பது எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கிறோம். நேற்று நாங்கள் நேரடியாக நானும் நம்முடைய ஆயில்ய வழிபாட்டு குழுவினுடைய தலைவர் ரா செழியன் அவர்களும் அந்த எளிமை பண்பு, எல்லாரை பற்றியும் விசாரிக்கிற ஒரு அன்பு, நாடறிந்த நல்ல பேச்சாளர், மருத்துவர், இப்படியெல்லாம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்களை நம்முடைய ஆயில்ய வழிபாட்டு குழுவின் சார்பாக அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். நம்முடைய ஆசிரமத்துடைய செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய எம்பி அவர்கள், நம்முடைய அன்பு சகோதரர் முரசொலி அவர்கள். உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போதைக்கு அவர் ஒரு ஒன்றிய செயலாளர். அவர் உள்ளே வரும்பொழுது செலியன் சார் சொன்னார், நம்முடைய ஒன்றிய செயலாளர் வந்திருக்கிறாரு, மிக விரைவில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பார்னு இந்த சித்தருக்கு முன்னாடி அவர் சொன்னார் செலியன் சார். இன்றைக்கு தினசரி மக்களை சந்திக்கிற ஒரு அற்புதமான மக்கள் பிரதிநிதி, எங்களுடைய ஆயில்ய வழிபாட்டு குழுவின் சார்பில் எம்பி அவர்களை அன்போடு நாங்கள் வணங்கி வரவேற்கிறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து, எங்குமாய் விளங்கும் சிற்சபை நிடத்தே அது இது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது இருத்தி என் உள்ளத்தை அங்கேறி கனி போன்று அமர்ந்து அருள் புரியும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. எல்லாம் வல்ல இறைமை அந்த அருட்பெருஞ்சோதியாம் சிவத்தை இந்த வேளையிலே வணங்குகின்றேன். தஞ்சையிலே கரந்தை, கருந்தட்டாங்குடி என்பார்கள் தான் கரந்தை. இங்கே சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ சத்யநாராயண கரூர் சித்தர் சமாதி ஆலயத்தில் 160வது மாத தோறும் நடத்தக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தன்று நடத்தக்கூடிய அந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு மாதமும் 13 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் எல்லாம் நடத்தி வருவது மிக மிக சிறப்பு.
நடத்தி வரக்கூடிய, அதற்கு முன்னின்று எடுத்து செய்யக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் மனமாற வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. என்ன நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 13 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. மாதந்தோறும் நடத்துகிறார்கள். மாதந்தோறும் அபிஷேகம், ஆராதனை, சொற்பொழிவு, அன்னதானம் என்று ஒரு அறப்பணி இந்த நிலையத்தில் நடக்கிறது. இந்த இடத்திலே நான் வந்து நிற்பதற்கே மிகவும் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். திருவெண்காடு ரொம்ப மகத்தான ஒரு ஊர். நான் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அந்த ஊரில் பிறந்தது. அந்த ஊருடைய சிறப்பு நிறைய இருக்குது, நேரம் ஆகும் சொன்ன, ஆனால் சொல்லலாம். ஏன்னா சைவத்தோடு சம்மந்தப்பட்டது, தலைப்போடு சம்மந்தப்பட்டது. அது வந்து 4 பாடிய தலம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 3 முதலிகள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவர்களெல்லாம் பாடியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகரும் பாடியிருக்கிறார். விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்த மரத்தின் கீழ் வந்து அப்படின்னு 2 வரி வரும். போற்றி திருவகலா, கீர்த்தி திருவகலம், இந்த பாயிரத்திலே வரும். சிவபுராணம், திருவண்ட பகுதி, அடுத்து 2 அகவல் வருது இல்லையா, அந்த 2 அகவலில் உள்ள வரும். விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்த மரத்தின் கீழ் வந்து அப்படின்னு எங்கள் ஊரை பற்றி அவர் பாடுறார். சரி, அது மட்டும்தானே அப்படின்னு பார்த்தா, கண்காட்டு நெற்றி கடவுளே என்று தொழ வெண்காட்டில் மேவுகின்ற மெய்ப்பொருள் என்று வள்ளலார் பாடுகிறார். இது வந்து ஒரு மரபு. சைவ சித்தாந்தத்தை நான் பேசும்போது சொன்னேன். 276 சிவதலங்களை இந்த 3 பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள். சிலவற்றில் மாணிக்கவாசகர் சேர்ந்து பாடியிருப்பார். இந்த 276ஐயும் மரபுப்படி நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதற்காக வள்ளலாரும் இந்த 276 தலங்களையும் 2 அடிகளிலே பாடியிருக்கிறார். அந்த வகையிலே திருவெண்காட்டையும் அவர் பாடியிருக்கிறார். அடுத்து பட்டினத்தடிகள், திருவெண்காட்டடிகள்னே பேர், திருவெண்காடர் என்றே பேர். அவர் சிவதீட்சை பெற்ற தலம் எங்களுடைய திருவெண்காடு கோயில். சுவேதாரணேஸ்வரர் என்று வடமொழியில் சொல்லுவார்கள், திருவெண்காடர் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அங்கேதான் அவர் சிவதீட்சை பெற்றார். பட்டினத்தாருடைய பாடல்களை படிக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை அவரை போல் எடுத்து சொன்னவர்கள் உலகத்தில் வேறு எந்த ஞானியும் இருக்க முடியாது. கட்டி எழு மனைவியும் பெண்டீரும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரபோல சரீரத்தை வீழ்த்திவிட்டால் கொட்டி முழைக்கி அழுவார். மயானத்திற்கு அப்பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கச்சியேகம்மணி. எங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சியேகம்மணி பாடுகின்ற பொழுது இப்படி சொல்கிறார். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லுகிறார். இன்னும் சொல்லுவார், சீர்திருத்த சிந்தனைகளை எல்லாம் சொல்லுவார். நீற்றை புனைந்தண்டனி நீராட போய் என்ற மனைவி மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை. மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரங்கள் என்ன கண்டாய். ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றைய. ரொம்ப திருப்பி போட்டுச்சு. திருப்பி படிக்கும்போது, பொருள் படிக்கும்போது, நீற்றை புனைந்தென்ன வெறும் திருநீர் பூசிக்கிட்டு அதை விபூதியோ அப்படி ஏதோ. நீராட போய் என்ன, கங்கையில் குளிச்சான்னா, காவிரியில் குளிச்சாடா, அங்கே மாற்றி பிறக்க வகை எறிந்தாய் இல்லை. அதனால மாற்றி பிறக்குதுன்னு நினச்சேன். அஞ்ஞான நிலையிலிருந்து ஞான நிலைக்கு வரணுமா, இருளிலிருந்து ஒளிக்கு வர வேண்டுமா, மாற்றி பிறக்க வகை எறிந்தாய் இல்லை. அப்போ அற்புதம் நிறைய சொல்லாது. மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரங்கள். எவ்வளோ இந்த உலகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கியா. இந்த ஒரு பிறவி போதுமா படிக்கிறதுக்கு? நீங்கள் விட்டா பகவத்கீதையே பல நாள் பேசுகிற ஆள்லாம் இருக்காங்க. இப்போ ராமாயண, மகாபாரதம், அந்த வேத 4 வேதங்கள், நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள், திருமுறைகள், சாஸ்திரங்கள் போதுமா? இந்த ஒரு பிறவி போதுமா? மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரங்கள் என்ன கண்டாய். ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றைய. ஆற்றுலையே நீச்சல் அடிச்சுட்டு வேண்டிட்டு போல அப்படி இப்படி கடந்துட்டு இருக்கிய. தவக்கலை தண்ணியில் இருக்கிற மாதிரி, அதாவது கொதிக்க வைக்கும்போது தான் தெரியும் அதுக்கு நம்ம ஆகா வெந்துக்கிட்டு இருக்கோண்டான்னு. அந்த மாதிரி நாம் ஆற்றில் கிடந்து துறை அறியாமல், வழி கரை ஏற முடியாமல், பிறவி பெருங்கடலை நீந்தி கரையேற முடியாமல், மீண்டும் ஒரு பிறப்பை தவிர்க்க முடியாமல் திரும்ப மனித பிறவிகளை உழன்று கொண்டிருக்கிறாயே. ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றே. அற்புதம். பட்டினத்தாரை பற்றி நிறைய பேசலாம். பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அறிந்தி நரிபோல் உழன்று நன் மாதரை தாய்போல் கருதி தமர்போல் பிறருக்கு தாய்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானியரே. என்னென்ன சொல்கிறார் பாருங்களேன், வரிசையாக அடுக்கிறார் பாருங்க.
பேய் போல் தெரிந்து. எதுக்கு? அந்த இறைவனுடைய பக்தியை, இறைவனுடைய அருளை நான் பெறுவதற்காக பைத்தியம் பிடிச்சிருச்சுறாமல்ல. நான் பைத்தியம் பிடிச்சி ஓ மேலே பைத்தியமாக அலையிறப்பா. சில பேர் காதலில் தான் சொல்லுவாங்க, நான் ஓ மேலே பைத்தியமாக இருக்கிறேன், ஓ மேலே பைத்தியமாக இருக்கேன். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பிச்சேற்றின் படுவார். கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்தெழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லைநகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை என்று மாணிக்கவாசகர் பாடுகின்ற பொழுது பிச்சேற்றின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அது என்ன பிச்சேற்றின்னா? பித்தேற்றி. ஓ மேலே என்னை பைத்தியமாக்கிட்ட, ஏய் நீ என்னை பைத்தியமாக்கிட்டடின்னு சொல்கிறான்ல காதலிக்கும் போது. அந்த மாதிரி கடவுள் மீது பேய் போல் தெரிந்து அலையின ஒரு ஊரா அங்கே சிவனை இந்த சிவனை வழிபட பேய் போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து. ஆஹா, இது என்னடா பிணம்போல் கிடந்து? ஏன்னா ஞானி பாருங்க, பிணத்துக்கு மனசு செயல்படாது, மனம் ஒடுங்கி கிடக்கும். உயிரோடு இருக்கும்போது மனதை அடங்கி அப்படி ஏதும் நினைக்காமல் இருக்க முடியுமா? சவால் விடுற ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 10 செகண்ட் இருந்து பாருங்க, ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்படியே இருந்தால் கூட நாம் எதுவும் நினைக்காம தானே இருக்கோங்கிற நினப்பு கூட வரும் இல்லையா? நாம் இருந்துட்டோம் போலையே இருந்து. இப்போ எத்தனை செகண்ட் ஆகிருக்கும், ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம். பிணம்போல் கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அவர்களை என்னை இருக்கும் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் சாப்பிட, இல்லைன்னா பட்டியும் கிடப்பங்கிறாரு. நாய் போல் தின்று நரி போல், அது இப்படி தான் வாழ்க்கையில் உழன்று எல்லாத்துக்கும். நல்ல மாதரை தாய் போல் கருதி, ரொம்ப அவசியம். எல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் சேய்போல் அதான் ரொம்ப சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானீர். அது இடையில ஒன்று சொல்வார், தமர் போல் பிறருக்கு தாய்மை சொல்லி. அதுதான் எல்லாரும் என்னை கூட சொன்னீங்க. ஆடம்பரம் இல்லாமல் இருக்காரு, சும்மா பந்தா பெருமை அதெல்லாம் இல்லாமல் இருக்கு. என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் சாக போகிறோம். இடையில கொஞ்ச நாள் இந்த பூலோகத்துக்கு வந்துட்டு போகிறோம், ஒரு சுற்றுலா மாதிரி வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில். இதில் நீ என்ன பெரியவன், நான் என்ன பெரியவன், எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஆன்மா தான். இவர் ரொம்ப டிஎம்எஸ்டா, இவர் எக்ஸ் டிஎம்எஸ்ஸு, இவர் இந்த தடவை விட்டுடலாம் அப்படின்னு யமன் வந்தா காலன் அது இறப்பு வருகின்ற விட்டுட்டு போயிடுங்கிறீங்க. எப்படிங்க? தமறுபோல் பிறருக்கு தாய்மை சொல்லி எல்லோரையும் மதித்து மரியாதை செய்யக்கூடிய அந்த உள்ளம் இருந்து விட்டால் அவர் தான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி இல்லையா? அவர் தான் உயர்ந்தவர், பண்பில உயர்ந்தவர். பணியுமான் என்றும் பெருமை, சிறப்புங்க. அதெல்லாம் நம்ம அது யதார்த்தமாக வர வேண்டும், அது இயற்கையாக வர வேண்டும். அப்போ தமர் போல் பிறருக்கு தாய்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீராக. அது இயேசுநாதரே எழுதுவார், அது இதில் சொல்லுவாராம். மீண்டும் நீ குழந்தையாக பிறப்பெடுத்தால் ஒழிய இறைவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. எனக்கு என்ன ரொம்ப என்னடா, மீண்டும் ஒரு குழந்தையாக பிறப்பெடுத்தால் ஒழிய இறைவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாதுன்னு என்ன அர்த்தம் பைபிளில் வசனம் அப்படின்னு பார்த்தா, யோசித்து பார்த்தா குழந்தைக்கு கள்ளங்கபடமே கிடையாதுங்க. அது பழி செய்யுமா? அது யதார்த்தமாக சிரிக்கும். அது உள்ளொன்று வைத்து புறம் சிரிக்காது. அதனுடைய சிரிப்பை பார்த்துருக்கீங்களா? மழலையினுடைய சிரிப்பு யதார்த்தமான உண்மையான சிரிப்பு. அந்த உண்மைத்தன்மை குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நீ வாழ்ந்தினா நீ தெய்வத்திற்கு, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு பாட்டே இருக்குது. அப்போ செய்போல் இருப்பர் கண்டி உண்மை ஞானி. பட்டினத்தடிகளை பற்றி பேசினாலே மணிகணக்காக பேசலாம், அவ்வளோ பாடல்கள் அவர். படிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உண்டு என்று இரு தெய்வம் ஒன்று என்று இருனார். பசித்தோர் முகம் பார், நிறைய விஷயம் சொல்கிறார். அப்படி பட்டினத்தார் சிவதீட்சை பெற்ற இடம். 63 நாயனமார்களை பற்றி சொன்னார்கள் அல்லவா? மாசிலா மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். பேசினால் எத்திசையும் விளங்கினார், பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். அவர்கள் வெளியில் மட்டும் பூசிக்கிட்டு வெள்ளையா இல்லையா, உள்ளுக்குள்ளும் வெண்மையானவர்கள், புனிதமானவர்கள். அவருடைய புகழ் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. புகழால், வெளிச்சத்தால், புகழ் ஒளியால் உலகமெல்லாம் அவர்கள் பறந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு மாசிலா மனிதர்கள் மேனிமேல் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் திருக்கூட்ட சிறப்பில் படுவார். ஈர அன்பினர் யாதும் குறைவிலர் பார். ஈர அன்பினர் யாதும் குறைவிலர், ஆரம் கண்டிகை ஆடையோ கந்தல், வீரமும் என்னால் விளம்பும் தகையதோ. ஆஹா, அற்புதம் அற்புதம். அந்த மாதிரி கேடுமாக்கமும் கெட்ட திருவினான் ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலையும் விளங்கினார். அதாவது வீடு பேரு என்று சொல்லக்கூடிய அந்த முக்தியை கூட வேண்டாதவர், அதை வேணா அதுலேயும் ஆசை இருக்குன்னு அர்த்தம். அது கூட எனக்கு தேவையில்லை என்று வேண்டியவர்கள் திருக்கூட்ட சிறப்பில். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதில் ஒருத்தர் சிறுதொண்டர்னு ஒருத்தர் இருக்கார். பரஞ்சோதின்னு அவர் பேர். முன்னாடி
குலோத்துங்க சோழருடைய அமைச்சரில் ஒரு படை தளபதியாக இருக்கார். வடக்கல்ல வந்து புலிகேசிங்கிறவன் வந்து அடிக்கடி பயமுறுத்திட்டே இருக்கான். படையெடுத்து வந்துட்டு சும்மா பயமுறுத்தினா இவனை அடித்து தூள் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மன்னனுடைய ஆணையை பெற்று போய் அடித்து நொறுக்கிறாரு. வாதாபி வடக்கில் வாதாபிங்கிற ஏரியாவில் அப்படி அடித்து நொறுக்கிட்டு திரும்பி வரும்போது தான் அங்கே ஒரு கணபதியை பார்க்குறாரு. கணபதி உருவத்தை, அதாவது பிள்ளையார, அந்த யானையோடைய முகத்தோட ஒரு பெரிய வயிறோட மனிதனுடைய காலோட ஒரு அம்சமாக, என்னடா அது பார்த்து ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அந்த உருவத்தை கொண்டு வந்து இங்கே திருச்செங்கோட்டாங்குடி, இங்கே போய் போனால் பாருங்கள், திருச்செங்கோட்டாங்குடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து போட்டிருக்கோம் வாதாபி கணபதி. அதுதான் ஒரிஜினல். அவர் கொண்டு வந்த பிள்ளையார் அங்கே இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க? திருவெண்காடு அந்த சிறு தொண்டர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை எங்கள் ஊர் பிள்ளைக்கறி கொடுத்ததாக அது வரலாறு, அது பெரிய புராணம் சொல்லும். இப்போவும் ஒரு திருவெண்காட்டு நங்கை என்னுடைய அக்கா அங்கே இருக்காங்கன்னு நான் சொன்னேன். சிவத்தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லைப்படியே எல்லா கோயிலுக்கும் போகிறவங்க. உங்களுக்கு தெரியும், துர்காவதி ஸ்டாலின் திருவண்ணாமலைக்கு போனாங்க, அண்ணாமலை கோயில் போயிடுவாங்க, சிதம்பரம் போனால் நடராஜரை பார்க்க போயிடுவாங்க, எங்கே போனாலும் திருக்கடையூர் வந்து அங்கே அமிர்தக்கடை பார்க்க போயிடுவாங்க, திருநள்ளாறு அப்புறம் அங்கே ஒரு கோயிலை விட மாட்டாங்க. திருப்பதி போனால் அங்கே வெங்கடேஸ்வரர் அங்கே பார்க்க எல்லா கோயிலும், ஸ்ரீரங்கம் போனாங்க திருமாலை பார்க்காம வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்தி குடும்பத்திலிருந்து வந்து திருவெங்காட்டுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. மெய்கண்டார் அவதரிக்க காரணமானது அது ரொம்ப முக்கியம். இதோட வச்சுட்டு அது டாபிக் வரும். மெய்கண்டார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் சைவத்தை பொறுத்தவரை இந்த 8 பேர் ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 பேர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சமயக்கூறவர் 4 பேர், சந்தான கூறவர் 4 பேர் இருக்காங்க. அதில் முதன்மையானவர் யாருன்னா மெய்கண்டார், அப்புறம் அருணந்தி சிவாச்சாரியார், அப்புறம் மறைஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் உமாபதி சிவம். சூப்பர் ஐயா, அருப்பையா. இது அந்த உமாபதி சிவம் தான் கிட்டத்தட்ட 8 நூல் எழுதுகிறார். 14 சாஸ்திர நூல்களில் போற்றி பகிரோடை, அது வினா என்பது, அது ஏகப்பட்டது வரும். அது உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம் நிறையா. ஆமையா, சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களில் எழுதுனதில் அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, சந்தான கூறவர் 4 பேரில் மெய்கண்டார். அவங்க அப்பா அச்சுத கலப்பாளர், சொந்த ஊர் வந்து பெண்ணாடத்தில் இருக்கிறாங்க. புள்ளை இல்லை அவங்களுக்கு, ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சிவயோகி நீ போய் திருவெண்காட்டில் போய் முக்குல நீர் அங்கே போய் மூழ்கிட்டு வா. எங்கள் ஊரில் 3 குளம் இருக்கும். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். கோயில் உள்ளாரையே 3 தீர்த்தம் இருக்கக்கூடிய ஒரே இடம் எங்கள் திருவெண்காடு தான். கோயிலில் போனவங்க பாருங்கள். அவசரமாக புதன் சனியில் மட்டும் போய் கும்பிட்டு ஓடியாந்துடாதீங்க. அங்கே போய் நல்லா சுயதார நேரெலாம் சுற்றி பார்த்துருவாங்க. நடராஜர் அங்கேயே இருக்கார், அற்புதமாக இருப்பார். சிதம்பரத்துக்கு ஈக்குவலான இடம்னு சொல்கிறாங்க அது திருவெண்காடு. இன்னும் சொல்லப்போனால் காசிக்கு இணையான 6 தலத்திலே ஒன்று. அப்படி அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு வா, முக்குளத்தை மொழிகிட்டு வான்னு சொல்லி ஸ்ரீதர் போனதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு தான் மெய்கண்டார்னு பேர் வச்சாங்க. அந்த மெய்கண்டாரிலே தான் சிவஞான போதம். 12 நூற்பா தான். ஒவ்வொரு நூற்பாவுக்கும் விளக்கம் எழுதுனா சும்மா பக்கம் பேன்ட்டு கையில் புத்தகம் கொடுத்தாங்கல்ல, 20 புத்தகத்தை அடுக்கி அவ்வளோ புத்தகம் எழுதலாம் அந்த 12 நூற்பாவுக்கும். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரேன்னு 4 வரி ஒரு எடுத்தோன்னே கடல் வாழ்த்து பாட்டு. இந்த கல்லால் நிழல்ங்கிறதுக்கு எழுதியிருக்காரு ஒருத்தர் 100 பக்கம். மலைவு இல்லார் அதுக்கு ஒரு 100 பக்கம். பொல்லார் இணைமலர் அதுக்கு நல்லார் புனைவர் 100 பக்கம். 400 பக்கங்க. நான் போய் சொல்லிங்க இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா சரபோஜியா நூலில் இருந்தீங்கன்னா நூலகத்தில் இருக்கும், எங்கே போனாலும் பாருங்கள். இது என்னடா இது, ஒரு வரிக்கு 100 பக்கமா அப்படின்னா அப்புறம் 12 நூற்பாவுக்கும் பார்த்துங்க. ஆஹா, கடுகை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தெரித்த குரல் திருக்குறளை சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அந்த நூற்பா அவ்வளோ விஷயங்கள் அதில். அவன் அவள் அது இதில் இருக்கக்கூடிய 30 அதாவது பசு பதி பாசம் இந்த விளக்கங்கள்லாம் மெய்கண்டார். அந்த மாதிரியான திருவெண்காட்டில் பிறந்தவ தான் ராஜமூர்த்தி. என்னைய வந்து இங்கே நான் பேசுகிறதுக்கு எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. வள்ளலாருடைய பாட்டு. அருமைக்கு என்ன கவிதை! எப்பா பாப்பா, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. வள்ளலாரை படித்தேன் 1999. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு நூல் மாப்போசி எழுதியது. கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 பக்கம் இருக்கும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். என்னுடைய கிளினிக்கில் கேஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இடையில பேஷண்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா புத்தகத்தை படிப்பேன் எடுத்து. அப்போ படிக்க ஆரம்பித்தேன். அதை மாப்போசி எழுதினார். வள்ளலாரிய போது தொடக்க பள்ளி பருவம், அந்த இது இளமை கால பருவத்தில் ஆரம்பித்தார். அங்கே பிறந்தாங்க. பொன்னேரி தான் ஒரு சொந்த ஊர். பொன்னேரி சின்ன காவனுங்கிற ஊர். ஆஹா, 6 கல்யாணம் நடந்திருக்கு அவங்க அப்பாவுக்கு. ராமையா பிள்ளைக்கு சின்ன மையம் எப்படி பிறந்தாருன்னு சொல்லி எழுதிட்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து அப்பா அவருடைய ஒருமைப்பாடு, அவருடைய செய்த சீர்திருத்தங்கள், அவருடைய கொள்கைகள்
இன்னும் சொல்ல போனால் அந்த சமாதி வைக்கிறத வலியுறுத்துறார் அவர். அது எது திருமூலருடைய ஃபாலோயராக திருமூலரே சொல்லியிருக்கிறார் சமாதி தான் வைக்கணும்னு. யாருக்கெல்லாம் ஞானியர்களுக்கெல்லாம் சமாதி வைக்கணும். ஞானத்தில் கைவர பெற்றவர்கள், ஞானம் அடைந்தவர்கள், சித்தர்கள், இவர்களையெல்லாம் சமாதி தான் வைக்கணும், எரிக்கக்கூடாதான். வள்ளலார் பாடலாம் நிறைய பரநளிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என்றெல்லாம் பாடலாம் நிறைய பாடுறார். திருமூலர் கூட சொல்வார், ஞானிகளுடைய உடலை எரித்தால் அது ஆலயத்தை எரிப்பதற்கு சமம்பார். ஆலயத்தை எதிர்ப்பது அதனால் அவர்களுக்கெல்லாம் அடக்கம்தான் செய்ய வேண்டும், சமாதி தான் வைக்க வேண்டும். அப்படி சமாதி வள்ளலார் சமாதி ஆகவில்லை, அவர் புத்தேக சித்தி பெற்றார். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு அவர் பெற்றது. காற்றாலை, புவியாலை, ககனமதனாலே, கனலாலை, புனலாலை, கதிராதியாலே, கூற்றாலை, பிணியாலை, கொலைக்கருவியாலை, கோளாலை, பிறவேற்று கொடுஞ்சேலாலை, வேற்றாலை, எஞ்ஞான்று மகியாதை விளங்க மெய்யளிக்க வேண்டும் என்று விளைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலை இழிவியன நினையாதிர் உலகில் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனையே சார்வீரே அப்படின்னு அகச்சான்றே கொடுக்குறாரு. என்னை காற்றாலே, புவியாலே, நெருப்பாலே, அதனாலே எதிராலையும் அழிக்க முடியாது என்று உடம்பு அப்படியே அந்த சரீரத்தோடு சேர்ந்து உடம்பு, மனம், ஆன்மா எல்லாம் சேர்ந்து ஐக்கியமானார். வெளியோடு சேர்ந்தவர், வெளியோடு கலந்தவர். வான்கலந்த மாணிக்க வாசகர் பாடுவார் அல்லவா. இப்போ படிக்கின்ற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய சீர்திருத்த சிந்தனைகள் 4 வருடம் ஆச்சிரமம் ஆச்சார முதலாய் நவீன்ற கலை செடிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டு நிறைய இடத்துல போடுவார். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய் பிடிப்பு உற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு அடிச்சு நொறுக்குவார் பாட்டை. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மீன் இங்கே வன்மீன் கோணு மன குரங்காலை நாடுகின்ற உலகில் விரித்த உம்மால் ஒரு பயணம் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதி. சிவம் ஒன்றே பொருளென கண்டு துதிமின். ஆகா, எவ்வளோ பாட்டு, கிட்டத்தட்ட 500-600 பாட்டு மனப்பாடமாக தெரியும், எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி அப்படியே கொண்டு அப்படியே தேனாராக பாய்ச்சுவார். குற்றாலத்தை அருவியை போல தமிழை கொண்டு அப்படியே கொட்டுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா, வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.